வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரியில் ஊழல் இல்லாத ஒரு அரசு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார். சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சவால். குடியிருப்பு பகுதியில் உள்ள மதுபான கடைகளை அப்புறப்படுத்த வலியுறுத்தல். வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். ரிக்ஷா தொழிலாளி கொலை வழக்கு. தாயை தவறாக பேசியதால் கொன்றதாக கொலையாளி வாக்குமூலம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஊழல் இல்லாத ஒரு அரசு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார். சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை விமர்சித்து திராவிடர் விடுதலை கழகத்தினர் நகர பகுதி முழுவதும் போஸ்டர் ஒட்டியது தொடர்பாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, பொதுப்பணித்துறையில் ஊழல் நடைபெறுவதாக போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்றார். ஊழல் அதிகாரிகளை பற்றி லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்தால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவது வெட்கக்கேடானது என்றும் குறிப்பிட்டார். முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் முதல்வரை விமர்சிக்கும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று எழுப்பிய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, அரசு துறைகளில் ஊழல் இல்லாத ஒரு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார் என சவால் விடுத்தார். அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்லிக்கிறாங்க, இது மேல எவ்வளவு வழக்கு பதியப்பட்டிருக்கு, அந்த வழக்கு ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டேன். அது மக்கள் வந்து ரொம்ப அவசரப்படுறாங்க. இங்க ஊழல் லஞ்சத்தால நீ பாண்டிச்சேரியில பல கொலை நிர்வாக சீர்கேடு வெறும் ஊழல் தான் நினைச்சு நான் நிரூபிக்க முடியும். நாங்க வந்து புடிச்சு கொடுக்குறோம். நீங்க தயார் நாங்க புடிச்சு கொடுக்க நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனாக்கா உடனே என்ன செய்யறாங்க, அவன் தலை சொல்லிடுறாங்க. புதுச்சேரி மக்களிடையே சர்வதேச நெகிழியில்லா நாளை முன்னிட்டு ஸ்ரீ பாரத் வித்யாசர்மம் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் சார்பாக மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மக்களிடையே சர்வதேச நெகிழியில்லா நாளை முன்னிட்டு ஸ்ரீ பாரத் வித்யாசம் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் சார்பாக மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறை ஆய்வாளர் ஜானகி கலந்து கொண்டு கொடியசைத்து மாணவர்களுக்கு நெகிழி மற்றும் வாழ்க்கை பற்றிய கருத்துக்களை கூறி பேரணியை தொடங்கி வைத்தார். இப்பேரணியில் பள்ளியின் தாளாளர் டாக்டர் சந்தான கிருஷ்ணன் மற்றும் முதல்வர் சாந்தி ஜெயசுந்தர் தலைமை தாங்கி மாணவர்களை வழிநடத்தினர். நெகிழியில்லா உலகம் பற்றிய விழிப்புணர்வு வாசகங்கள் பொருந்திய பதாகைகளை கையில் ஏந்திய மாணவர்கள் திருகாமேஸ்வரர் ஆலயத்தில் தொடங்கி தேரடி வீதி வழியாக சென்று விழிப்புணர்வு பேரணியை சிறப்பான முறையில் வெற்றிகரமாக முடித்தனர். பின்னர் அங்கு மாணவர்கள் நெகிழியில்லா நாள் விழிப்புணர்வு வாசகங்களை மக்களுக்கு எடுத்து கூறினர். இப்பேரணியில் பள்ளி ஒருங்கிணைப்பாளர்கள், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர்.
நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளருமான ஜான்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பிறந்தநாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் காமராஜர் நகர் தொகுதி மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் கலந்து கொண்டு தங்கத்தேரை இழுத்து வழிபட்டார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அலுவலகத்தில் ரிச்சர்ட் ஜான்குமார் தலைமையில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், அலுவலக ஊழியர்கள், பாஜகவினர் என பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். காட்டாமணி குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து நீர் விநியோகம் செய்யும் நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு புதிய குடிநீர் இணைப்பு இயக்கி வைத்தார். முத்தியால்பேட்டை தொகுதி காட்டாமணி குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து விநியோகமாகும் குடிநீர் அதிக உப்புத்தன்மை கொண்டதாக இருந்தது. இதனை தொகுதி பொதுமக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரிடம் முறையிட்டனர். உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்து உப்புத்தன்மையற்ற குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டு அதன் மீது மேல் நடவடிக்கை எடுத்து புதிதாக ஆழ்துளை போர்வெல் அமைத்து புதிய உப்புத்தன்மையற்ற சுகாதாரமான குடிநீர் காட்டாமணி குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து இன்று முதல் விநியோகம் செய்யும் நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு புதிய குடிநீர் இணைப்பை இயக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் சங்கர், ஞானவேல் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நல்லா இருக்கு. வீடியோ பாருங்க, கேக்குதா? 402. புதுச்சேரியில் புசிஹன் கிளப்பின் 75வது வார கொண்டாட்டம் தனியார் விடுதியில் விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சாலை பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர உணவகத்தில் புசிஹன் கிளப்பின் 25வது வார கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கிளப் இயக்குனர் ஆனந்த் தலைமை தாங்கி தலைமை உரையாற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரியை சேர்ந்த 5 தன்னார்வலர்களுக்கு மனித நேயத்திற்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புசிஹன் கிளப் உறுப்பினர்கள், நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். As preparing ourselves, and here we are. As it's a motto of business, this won't. நம்மகிட்ட வந்து பிசியோ இருக்காங்க. எல்லா விதமான ஆத்லெட்டிக்ல இருந்து எல்லா கேம்ஸ்ல இருந்து I would like to thank the new members who are going. I would like to thank our chief guest and who made this day special. நாம கொடுக்கிற ஒவ்வொரு யூனிட் பிளட்டும்
350 ml ஒரு 450 ml வரைக்கும் எடுப்பாங்க. அந்த ஒரு உழவர்கரை பகுதியில் மதுபான கடை அப்புறப்படுத்த வலியுறுத்தி வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடியிருப்பு பகுதியில் மதுபான கடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து உழவர்கரை தொகுதியில் பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளிடமும் மற்றும் அரசிடமும் புகார் வைத்து வருகின்றனர். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் வழக்கறிஞர் சசிபாலன் பொதுமக்களை திரட்டி மதுபான கடையை அப்புறப்படுத்த கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். இதில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கர்ப்பிணி பெண்களுக்கான இலவச ஊதிய திட்டம் எந்த நேரத்தில் எந்த குறைகளை சொன்னாலும் அது வீடு தேடி வந்து செயல்படுத்தக்கூடிய ஆதாயமும் இல்லாமல் தன்னுடைய நேரத்தை செலவிட்டதால் தான் மகளிர் அணியினரும் தவறுகளை செய்வது மிகவும் மனதிற்கு வருத்தத்தை அளிக்கிறது. வள்ளலார் மெடிக்கல் என்ற போர்டு ஒன்றை போட்டுவிட்டு எடுத்து கூறி அதனை நிவர்த்தி செய்வதற்காக இங்கு வந்திருக்கின்ற அந்த அருமை தம்பி கூறியது போல் எதிர்கால சட்டமன்ற உறுப்பினர் திரு சசிபாலன் நம்பிக்கை கலைக்குழுவுடைய ஒப்பற்ற சகோதரி எலிசபெத் அவர்கள் கண்டனவுரையாற்றுவார்கள். இன்னைக்கு உண்மையினாலே அரசு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அம்மா இங்க ஒரு அம்மா வந்து ரேஷன் கார்டை கேட்டோம் ஐயா எத்தனையோ பெண்களின் தாயணியும் இழுத்து மூடு. அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகியும் முன்னாள் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளருமான ஐஜி வீரராகு அவர்களின் பிறந்தநாள் அவரது இல்லத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகியும் முன்னாள் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளருமான ஐஜி வீரராகு தனது பிறந்தநாள் விழாவை அவரது இல்லத்தில் தனது துணைவியார் பிரபாதேவி வீரராகுவுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு ஐஜி வீரராகுவிற்கு பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு 25 கிலோ அரிசி, 5 லிட்டர் சமையல் எண்ணெய், 1 மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகளை அருண் சர்மா தொண்டு நிறுவனர் ஐஜி வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் வழங்கினர். தொடர்ந்து தொகுதியில் உள்ள அரசு பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். தொகுதி இளைஞர்களின் ஏற்பாட்டில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. Happy birthday வெளியாச்சு அவருங்க புதுக்குள்ள வெளியில ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன.
ரிக்ஷா தொழிலாளி கொலை சம்பவம். தாயை தவறாக பேசியதால் கொன்றதாக கொலையாளி வாக்குமூலம். புதுச்சேரி செஞ்சி சாலை புசி வீதி சந்திப்பில் உள்ள நடைபாதையில் வசித்து வந்தவர் 60 வயதான ரிக்ஷா தொழிலாளி முருகன். நேற்று காலை இவர் அப்பகுதியில் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து காவல்துறை கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, ஆய்வாளர் ஜெய்சங்கர், உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் மூலம் அவர்கள் குற்றவாளியின் அடையாளங்களை கண்டறிந்தனர். அதன் மூலம் நடத்திய விசாரணையில் நெட்டப்பாக்கத்தை சேர்ந்த 37 வயதான சித்தானந்தம் என்பவர் கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து சித்தானந்தத்தை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்தினர். காவல்துறையினரிடம் சித்தானந்தம் அளித்த வாக்குமூலத்தில் குடிப்பழக்கம் காரணமாக வேலைக்கு செல்லாமல் புதுவையில் பிளாட்பாரத்தில் தங்கியிருந்ததாகவும், அப்போது முருகனுக்கும் தனக்கும் பழக்கம் ஏற்பட்டதாகவும், அவ்வப்போது முருகனிடமிருந்து பணம் வாங்கி குடித்ததாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு முருகன் பிளாட்பாரத்தில் குடிபோதையில் படுத்துக் கொண்டிருந்த போது தான் அவரிடம் ஓசியில் பீடி கேட்டதாகவும், அதற்கு முருகன் தர மறுத்ததால் அவரை திட்டியதாகவும், இதனால் இருவருக்கும் இடையில் வாய் தகராறு ஏற்பட்டு இருவரும் ஒருவரை ஒருவர் கையால் தாக்கிக் கொண்டதாகவும் தெரிவித்தார். அப்போது முருகன் தன் தாயை பற்றி தவறாக பேசியதால் ஆத்திரம் ஏற்பட்டதாகவும், உடனே அங்கிருந்து சென்றுவிட்டதாகவும், சிறிது நேரம் கழித்து அங்கு வந்தபோது முருகன் தூங்கிக் கொண்டிருந்த போது ஆத்திரம் தாங்காததால் அருகில் கிடந்த கல்லை எடுத்து அவர் மீது போட்டு கொலை செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூனி முடக்கு மற்றும் கரசூர் பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாஜை சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூனி முடக்கு மற்றும் கரசூர் பகுதியில் அமைச்சர் சாஜை சரவணகுமாரின் தீவிர முயற்சியால் புதிதாக தார் சாலை மற்றும் தடுப்பு பலகை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் கோணிமுடக்கு பகுதியில் தடுப்பு பலகை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 49,49,868 ரூபாய் மதிப்பீட்டிலும், கரசூர் பேருந்து நிறுத்தம் முதல் கடப்பேரிக்குப்பம் வரை தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 29,40,239 ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர்கள் கணேஷ் மற்றும் பாரதி, பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலை வடக்கு கோட்ட பிரிவு செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், தோழமை கட்சி நிர்வாகிகள் சிலம்பு, அனில் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் நாராயணன், ஆறுமுகம், ஆனந்த், சிலம்பு மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கையில வாங்க. ஆமா இருக்கு கொடுக்குறீங்க. கீழ உட்காருங்க. அண்ணா நீ கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. கொடுங்கண்ணா. அண்ணா இங்க பாருங்க. அண்ணா அப்படியே இந்த பக்கம் திரும்புங்க. பாகூர் தொகுதியில் வாய்க்கால் தூர்வாரும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பாகூர் தொகுதிக்குட்பட்ட மணப்பட்டு, புதுத்தாங்கல் 2 பகுதியில் தூர்வாரி ஆழப்படுத்திட அரசாணை பெறப்பட்டு 50,12,000 ரூபாய் செலவிலும், பாகூர் தாங்கல் ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்திட 24,45,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், பரிக்கல்பட்டு ஏரி, அம்மன் கோவில் குளம் ஆகியவற்றை தூர்வாரிட 75,57,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி அந்தந்த பகுதிகளில் நடைபெற்றது. இதில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தூர்வாரும் பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசவன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், அந்தந்த பகுதியில் உள்ள கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தட்டு சார்த்து கொடுங்க. அடுத்து கொடுப்பா. கர மேல. ஓகே.
கடலூர் பாண்டி சாலையில் ரெட்டிச்சாவடி காவல் நிலையம் எதிரில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள இடங்களை காவலர்கள் தலைமையில் ஜேசிபி மூலம் சுத்தம் செய்யப்பட்டது. கடலூர் பாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் சில மாதங்களுக்கு முன்பு சாலையின் நடுவில் தடுப்பு கட்டைகள் வைக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் திடீரென்று பணி நிறுத்தப்பட்டது. தற்போது மீண்டும் இந்த பணி துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் ரெட்டிச்சாவடி காவல் நிலையம் எதிரில் உள்ள போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த இடங்களை காவல்துறை ஆய்வாளர் ராஜாராம் தலைமையில் காவலர்கள் முன்னிலையில் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அப்பகுதியில் சுத்தம் செய்யப்பட்டது. இதனால் சாலையின் நடுவில் வைக்கப்படும் சென்டர் மீடியன் பணியானது விரைவில் நடைபெறும் என்பதற்காக இந்த செயல்பாடுகளை காவலர்கள் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் ஊழல் இல்லாத ஒரு அரசு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார். சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சவால். குடியிருப்பு பகுதியில் உள்ள மதுபான கடைகளை அப்புறப்படுத்த வலியுறுத்தல். வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். ரிக்ஷா தொழிலாளி கொலை வழக்கு. தாயை தவறாக பேசியதால் கொன்றதாக கொலையாளி வாக்குமூலம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.